இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிற என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம யாருன்னா மேகத்தால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்குமா? கிடையாது. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றொண்டி அவங்க சர்ச்சில் ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து கடலில் எடுப்பாங்க, ஒரு சிலர் குளத்தில் எடுப்பாங்க, ஒரு சிலர் ஏரியில் எடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேகத்தினால, ஆனால் சில ஜனங்கள் மேகத்தினாலும் ஆமேன் மேகஸ்தம்பமாக மக்கள் ஸ்தம்பம் மேகத்தில் வழி நடத்தப்பட்டார்கள். மேகம் எங்கே வந்து நிற்குதோ அந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்குவார்கள். மேகம் போகும்போது அந்த மேகத்தை பார்த்து அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். மேகதான் அவர்கள் வழிகாட்டி. நாட்களில் கூகுள் மேப்லாம் ஒரு வழிகாட்டி போல இருக்கிறது. நாட்களில் மேகன் அவர்களுக்கு வழிகாட்டி